ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் 3 விதமான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2க்கு ஓகேங்களா, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இருக்கும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிள் எது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்பை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒர்க் இருக்க போகுது, அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏ டு இசட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்பிஓவில் பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒன்று டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், செகண்ட் ஒன் டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஓன் வெப்சைட் இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஓன் பிளாக் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ இது ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்போது இந்த ஜாபுடைய நேமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களே ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி அந்த கண்டென்ட்டை உங்களுடைய வெப்சைட்லேயோ இல்லை வந்து வர பிளாகுடைய அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும், அதாவது ஈஸியாக இருக்கும். இப்போ தான் நான் புதுசாக பண்ண போகிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் எப்படி பிளாக் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிளாகை கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை அந்த ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சண்டே இல்லை மண்டே ஓகேங்களா. சண்டே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சண்டே ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும், மண்டேவும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 நாளில் நீங்கள் இந்த 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் உங்களுக்கு ஓகேனா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஓன் வெப்சைட் இருக்கணும், இல்லைனா ஓன் பிளாக் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். ஸோ அதில் நீங்கள் எப்படி பண்ணணும், உங்களுக்கு எப்படி அதை க்ரியேட் பண்ணணும், அதில் எப்படி நீங்கள் போஸ்ட் பண்ணணும், அதில் எப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏ டு இசட் உங்களுக்கு நாளைக்கு வீடியோ மேக் பண்ணி போகிறாங்க ஓகேங்களா. அப்போது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வெப்சைட் இருக்கணும், இல்லை பிளாக் இருக்கணும். இதுதாங்க அவங்கள்ட்ட எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட சிஸ்டம் ஆர் பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணுங்க. இல்லை நான் மொபைலில் நீங்கள் பண்ணிப்பேன் அப்படின்னா ஓகே தான் ஓகேங்களா. உங்களுக்கு பண்ணுறதுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எது சூப்பராக பண்ணுவீங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இருந்தாலும் சிஸ்டம் ஆர் பிசியில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ ஓகே, இதுதான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஓகேங்க. இது வாரத்துக்கு நம்ம எத்தனை பண்ண போகிறோம் அப்படின்னா, வாரத்துக்கு கிடையாதுங்க, மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 4 மேக்ஸிமம் 10 தான். ஸோ அப்போது ஒரு பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 4 பண்ண சொல்லுவாங்க, இல்லை 10 பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர். டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சருக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒன்று யூடியூப் சேனல் இருக்கணும், இல்லை அப்படின்னு இன்ஸ்டா பேஜ், இல்லை எஃபி பேஜ். ஸோ இப்போ யூடியூப்பை பற்றி எல்லாருமே தெரியும், எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். செகண்ட் இன்ஸ்டா பேஜ். என்ன ப்ரோ இது புதுசாக இருக்குன்னு கேட்பீங்க. இன்ஸ்டா பேஜை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாதுங்க. இன்ஸ்டாவில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதாங்க இன்ஸ்டா பேஜ். அதில் நீங்கள் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த இன்ஸ்டா பேஜை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் தான் இன்ஸ்டா பேஜை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ண சொல்ல அதே போல் வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன் ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டா பேஜ் நீங்கள் வந்து மேக் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை எஃபி பேஜ். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க எலிஜிபிலிட்டி ஓகேங்களா. டிஜிட்டல் இன்ஃப்ளூன்ஸருக்கு இதான் எலிஜிபிலிட்டி. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போய் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பின்னாடி பாதிக்கும். எப்படி பாதிக்கும் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, சண்டே கொடுக்குறாங்கன்னா அப்போ நீங்கள் சூஸ் பண்ணிட்டே வச்சுங்களேன், அவங்க ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒர்க்கு கொடுத்துட்ட பிறகு அந்த ஒர்க்கை உங்களுக்கு பண்ண தெரியல, அப்போ தெரியல நீங்கள் பண்ணலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பாகும். ஏன்னா உங்களுக்கு தான் அமௌண்ட் வந்து வராதுங்க ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு எது தெரியுமோ, எது வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதில் வேக்கன்சி இருக்கிறது இப்போதைக்கு 5000 பேர் தான் டிஜிட்டல் கண்டென்ட்டில். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸில் 5000 பேர் தான். மொத்தம் 10,000 பேர் தான் வேக்கன்சியாக இருக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் போட்டி அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1,50,000 பேர் இருக்கும். ஸோ போட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரை பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 போஸ்ட் நீங்கள் போடலாம் மாதத்துக்கு. மினிமமாக ஒரு 4 இது வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். யூடியூப் சேனல்லையும் வீடியோ அதே போல் தான். மினிமம் 4 மேக்ஸிமம் 10 வீடியோ தான் இருக்கும். இது எப்படி இருக்கும் ஒர்க் அப்படின்னா, நீங்கள் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவீங்க. ஸோ ஜென்ரலாக தான் வீடியோ போட போகிறீங்க, உங்கள் ஓன் கண்டென்ட்டாக போட போகிறீங்க. அந்த வீடியோவில் ஸ்பான்சர் பை இல்லை அவங்க கொடுக்குற ஒரு வீடியோ கிளிப்பு, இல்லை அவங்க கொடுக்குற ஒரு ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸுக்கு நீங்கள் பண்ணி தர மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க ஒர்க் ஓகேங்களா. ஸோ அதே போல் உங்களோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வச்சோ, அது வியூஸ் லைக் வச்சு எதை வச்சு எடுக்க போகிறது கிடையாதுங்க. நீங்கள் வச்சுருந்தா மட்டுமே போதும். அது மட்டும் தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எதுவும் கேட்க வேணாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா, யூடியூப் சேனலில் நீங்கள் கண்டிப்பாக அடல்ட் வீடியோ போடக்கூடாதுங்க. ஆன்லைன் ஜாப் வீடியோ பார்த்தீங்கன்னா போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அது வந்து அந்த அதை ஸ்பான்சர் பை வீடியோ போடுறோம் இல்லையா, அந்த கன்டென்ட்டுக்கு மட்டும் தான் போடக்கூடாதா? இல்லைனா ஹோலாவே அதாவது ஒரு சேனல் வச்சுருந்தா அந்த ஒரு சேனல் ஃபுல்லாவே நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லி எஸ்பிஐ சொல்லி இன்ஃபர்மேஷன் வரலங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இப்போ இருக்கிற அப்டேஷன் எஸ்பிஓல. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா, டீமை ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க. டீம் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே உங்களுக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே புதுசா ஸ்டாஃப் ஐடி வந்துரும். அக்ரீமெண்ட் வந்துரும். எல்லாமே வந்துச்சு. புதுசா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்குள்ள போக மாரி எல்லாமே வந்து பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா பேட்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ப்ராப்பரா நடக்க போகுதுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது மைக்ரோ டாக்ஸ் பத்தி டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பா சொல்றேன். நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ் வரட்டும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஒண்ணும் அவ்வளவா எலிஜிபிள் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். மேபி அ ஜென்ரலா உங்களுக்கு நாலேட்ஜ் இருந்தாலே போதும். மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். மைக்ரோ டாஸ்க் ஓகேங்களா? இப்போ இந்த 10,000 வேக்கன்சி முடிச்சிட்ட பிறகு மீதி இருக்கிற எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த சந்திக்கிறேன். அன்பு அண்ட் ஆஃபிஷியல். தேங்க்ஸ். பை பை.